ஆர்எஸ் ஆர்ட்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீடில் எப்படி நம்ம ரோப் சுத்துறது தான் பார்க்க போறோம். இது ஏன் நம்ம நீடில் சுற்றி பார்க்கணும், நம்ம அப்படியே ஒர்க் பண்ணக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தின்னாக இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம உருட்டவே முடியாது. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சரியாக வாட்டமாக வராது. சிலங்களுக்குலாம் உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகும், இல்லை ஆயில் ஸ்கின்னாக இருக்கும், அப்போ வலுக்கும். ஸோ நம்ம இந்த ரோப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு அது கை பிடிக்க நல்லா வாட்டமாக இருக்கும். அதே மாதிரி ப்ளவுசஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வலி தெரியாது. நிறைய ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், இந்த விரல்லாம் இப்படி வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம்னா ஸ்டிச்சிங் போகும்போது நமக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீடில் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எட்ஜில் க்ளூ போடலை, ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு இறக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஊசி இறங்கணும். ஸோ அதனால கொஞ்சமாக இடம் விட்டுடுங்க. இடம் விட்டுட்டு மீதி இடத்துலேருந்து தான் நான் க்ளூ போட்டு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியலில் ரோப் கொடுத்துருக்கேன், சின்ன ரோப் எடுத்துக்கோங்க. பாருங்க, அந்த ரோப்பை நீடில் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன், லைட்டாக தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய, ஏன்னா ரோப் அந்த நீடில் பிடிக்கணும். அதனால் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் இடம் விட்டுட்டேன். இடம் விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம், சுத்த போகிறோம். கேப்பே இல்லாமல் கரெக்டாக சுற்றுங்க, பக்கத்தில் பக்கத்தில். இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே அது அழகாக சுற்றும். நல்லா இடம் இல்லாமல் கேப் இல்லாமல் நல்லா நம்ம எவ்வளோ அழுத்தி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி பண்ணிக்கோங்க. க்ளூ இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா திருப்பி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் லாஸ்ட்டில் எட்ஜ் வரைக்கும் வேணுமோ, எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டே இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு நீடில் பழகிடுச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த நீடில் தான் நமக்கு ஃபேவரட் நீடிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஸ்டிச் போடும்போது நமக்கு கஷ்டமே இல்லாமல், த்ரெட்லாம் கட் ஆகாமல், இந்த நீடில் ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் நமக்கு ஈஸியாக வரும். லாஸ்ட்டில் எட்ஜில் வரும்போது கட் பண்ணிக்க வேண்டியதுதான் எப்பயும் போல். அந்த லாஸ்ட்டில் எட்ஜில் வரும்போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இது இப்போ நல்லா காயணும், உடனே எடுத்து ஒர்க் பண்ணாதீங்க. பாருங்கள், நார்மல் நீடில் அழகாக த்ரெட் நம்ம இது பண்ணனே இப்படி ரெடி ஆகிடுச்சு த்ரெட் நீடில். இப்போ இங்கே அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அது ஸ்டிச்சிங்கில் இறங்கணும். ஸோ இந்த இடத்த விட்டுட்டு கொஞ்சம் தூரம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.